ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே நடந்த கடைசி மற்றும் 5வது ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல களமிறங்கின ஆஸ்திரேலிய அணி ஆரம்பத்தில் அதிரடியில் மிரட்டி எடுத்திருப்பாங்க. ஆனால் கடைசி சமயத்தில் அடுத்தடுத்து விக்கெட்டை தவற விட்டுருப்பாங்க. ஆரம்பத்தில் அவங்க அடித்த வேகத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக 350க்கு மேலே போவாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனாலுமே இந்திய வீரர்கள் கடைசி சமயத்தில் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியாவுடைய முதல் விக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஃபின்ச் அந்த அணியோட ஸ்கோர் 76 இருக்கும்போது அவுட் ஆயிருப்பார். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கவாஜா இதுதான் டேர்னிங் பாயிண்ட். ரெண்டாவது விக்கெட் ஆஸ்திரேலிய அணியுடைய ஸ்கோர் 175 ரன்கள் இருந்தப்போ கவாஜா அவுட் ஆயிருப்பாரு. கவாஜா புவனேஸ்வர் குமார் ஓவரில் கோலியை கேட்ச் பிடிச்சிருப்பாரு. கவாஜாவுக்கு 175ல் ரெண்டாவது விக்கெட் விழுந்திருக்கும். அடுத்த ஆஸ்திரேலிய அணியுடைய ஸ்கோர் 178 இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெல் அவுட் ஆயிருப்பாரு. மூணாவது விக்கெட் விழுந்திருக்கும். இதற்கும் பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலி தான் கேட்ச் பிடிச்சிருப்பாரு. ஸோ இதுதான் திருப்புமுனை. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து கரெக்டான இடைவெளியில் விக்கெட்கள் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இந்திய அணியோட பந்து வீச்சோட தாக்கம் அதிகப்படுத்தி 50 ஓவர் முடிவில் ஆஸ்திரேலிய அணியை சுருட்டியிருப்பாங்க. ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்க அப்படின்னா 272 ரன்களுக்கு 9 விக்கெட்டை இழந்திருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் சூப்பராக ஒரு ரன் அவுட் பண்ணியிருப்பாரு. ரிச்சர்ட்சன் சூப்பராக பால் அடிச்சு விட்டுருப்பாரு. அடிச்சு விட்டு 2 ரன் ஓட முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் விராட் கோலி ரிஷப் பண்ட்டுக்கு த்ரோ பண்ணியிருப்பாரு. த்ரோ கேட்ச் பிடிச்ச ரிஷப் பண்ட் கொஞ்சம் ஸ்டெம்பை விட்டு தள்ளி நின்றுப்பார். அந்த மாதிரி ஒரு சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் ஓடி போய் அடிக்காமல் தூரமாக நின்று பாலை தூக்கி போட்டு ரன் அவுட் பண்ணியிருப்பார். பொதுவாக தோனியோட ஸ்டைல் இதுன்னு சொல்லலாம். ஏன்னா தோனி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பாலோட திசையை திருப்பி விட்டே சூப்பராக ரன் அவுட் பண்ணுவார். தோனியோட வேகத்துக்கு ரிஷப் பண்ட் கண்டிப்பாக இணையாக மாட்டார். தோனியோட வேகம் இல்லை அப்படின்னாலும் ரிஷப் பண்ட் ஒரு சில சூழ்நிலைகள் ரொம்ப துரிதமாக செயல்படுறாரு. போன மேட்ச்ல பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் மேலே ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அந்த விமர்சனங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா தோனியோட ஸ்டைலில் இப்போ ரிஷப் பண்ட் பதிலடியும் கொடுத்துருக்காரு. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.